ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியை காதலிக்கிறதா பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு செவரில் பார்த்தீங்கன்னா ரம்யா லவ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டின் போட்டு அம்பு விட்ட மாத்திரன்னு ஒரு செட்டப்பை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸுமே பயங்கர ஷாக்கில் நின்றுட்டுருப்பாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ரம்யா பார்த்திங்கன்னா ஆக்ஷன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. ரம்யா அதிர்ச்சியாகி நின்றுட்டுருப்பாங்க. யார் செஞ்சது இந்த வேலையை, யார் செஞ்சது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, நீங்களும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு நல்ல எம்ப்ளாயாகவும் தான் பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாரோ இப்படி தப்பாக நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கார்த்திக்கிட்ட விட்டு போகிறாங்க. அதுக்கு உடனே கார்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக மேம் டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க? இதெல்லாம் காமன் தானே, இதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆக தேவையில்லை. இது யார் எழுதுனான்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் நினச்சி பெருசாக டென்ஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க. இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக். இல்லை கார்த்திக், இருந்தாலும் உங்களோட மனசு கஷ்டப்படுமேனு. இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. அதனால என்ன, நான் உங்களை எப்பவுமே ஒரு சிஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் வச்சு பார்க்குறேன். அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிடுறாருங்க நம்ம கார்த்தி. அந்த இடத்துல ரம்யாவுக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆடுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கார்த்தி சிஸ்டர்னு சொன்ன உடனே அப்படியே பார்த்திங்கன்னா நின்று பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு மாணிக்க அண்ணாவோ, என்னப்பா கார்த்தி இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்னென்னா சொல்லணும், அவங்க நம்மளோட முதலாளி. அவங்களுக்கு நான் ஏதோ ஒரு 2-3 விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கின்றதுக்காக அவங்க எங்ககிட்ட கொஞ்சம் நல்ல மாதிரியான பேச்சுவார்த்தையோடு பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக எல்லோரும் தப்பாக பேசுனா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கணும்ல. ரம்யா மேடம் எனக்கு அக்கா மாதிரி. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ரம்யா மேடமையும் என்னையும் வச்சு எதனாச்சும் தப்பாக பேசணும், ஐ மீன் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. உங்கள் எண்ணத்தை தான் மாற்றிக்கணும். அண்ட் ரம்யா மேடம் இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அண்ட் பக்கத்தில் இருந்த ரம்யாவோட பிஏக்கு ஒரு பயங்கரமாக சிரிப்பு வரும். அண்ட் அங்கேருந்து சரி எல்லோரும் கிளம்புங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பிடுவாருங்க. அண்ட் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ரம்யா கேபினில் போய் உட்காந்து பயங்கர டென்ஷனாக, இந்த கார்த்திக்கு தீபா மேலே அப்படி என்ன லவ், அந்த தீபா ஒன்றும் அவ்வளோ வழக்கெல்லாம் கிடையாது. ஆனால் கார்த்தி இப்படி இருக்கிறது கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல, சீக்கிரமே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கங்க நம்ம ரம்யா.